இதுல சொல்றாங்க 55வது கேள்வியில குறிப்பிட்ட கனவளவையுடைய நீர் தாங்கியை வடிவமைக்க ஒரு நிறுவனம் விரும்புகின்றது. அதற்காக முன்மொழியப்பட்ட 2 வடிவங்களாவன 3 அலகுகள் ஆரையுடைய உருளையான ஒரு தாங்கியும். அப்ப ஒரு உருளை வடிவ தாங்கி, ஒரு உருளை ஆரை 3 அலகுகள். 3 அலகுகள் சொன்னா 3 மீட்டர் ஆகவோ சென்டிமீட்டர் ஏதோ ஒன்றா இருக்கலாம். சரியா? அலகு என்ன அலகுன்னு சொல்லுது. 3 அலகுகள் ஆரை உடைய உள்ளையான ஒரு தாங்கியும் 3 அலகுகள் ஆரை உடைய கோளமான தாங்கியும். அடுத்தது என்னது? ஒரு கோள தாங்கி. இவர் ஆரை மெத்தின 3 அலகுகள். சரியா? 3 அலகுகள் ஆரையுடைய கோளமான தாங்கியும் ஆகும். இந்த வடிவங்கள் ஒவ்வொன்றினதும் ஓரலகு மேற்பரப்பிற்கான உற்பத்தி செலவு 10 ரூபாய். அப்ப இதுக்குரிய மேற்பரப்புக்குரிய செலவு 10 ரூபாய். இப்ப இதுல அவங்க இதுல ரூபாய்க்கு இந்த குறியீடு தான் இருக்காங்க. ஆனா நம்ம இந்த குறியீடு பாவிக்கலாமா? பாவிக்க கூடாது. நம்ம எஸ்ஐல பாவிச்சோம்னு சொன்னா அந்த அலகுக்குரிய 1 மார்க்ஸ் இதுக்கு இல்லாம போகும். அப்ப நம்ம இது என்ன செய்யக்கூடாது? பாவிக்க கூடாது. நீங்க ரூபாய் அல்லது ஏதாவது போடணும். அப்ப ரூபாய் போட்ட மட்டும் நமக்கு கிடைச்சது. இதுல உருளை மற்றும் கோள வடிவ தாங்கிகளின் உற்பத்தி செலவுகள் முறையே ரூபாயில பெற்றிருக்காங்க. அப்ப இவர மேற்பரப்பும் காணணும், இவர மேற்பரப்பும் காணணும். அதை தனித்தனிய 10ஆல் எதிர்க்கிற அவ்வாறுதான் என்னது உற்பத்தி செலவு. இவர மேற்பரப்பு காண்றன்னு சொன்னா என்ன வரும்? கீழே ஒரு வட்டப்பரப்பு, மேல ஒரு வட்டப்பரப்பு என 2 வட்டப்பரப்பு சக வளைப்பரப்பு. அப்ப என்ன வரும் சமன்பாடு? 2 πr வர்க்கம் பிளஸ் 2πr(h). இங்க நமக்கு h இல்ல, இந்த h தரல. அப்ப h நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது? ஆனா h கண்டுபிடிக்காம இந்த கேள்வி செய்யலாம். சரியா? இப்ப இதுல தந்திருக்கிற விடைகளை பாருங்க. இந்த கோளத்துக்கு நம்ம நேரடியா காணலாமா இல்லையா? இப்ப கோளத்துல மேற்பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? 4πr வர்க்கம். இப்ப இங்க ஆரை தெரியும். அப்ப இவர்கிட்ட பரப்பளவு கண்டுபிடித்து 10ஆல் பெருக்குனா கோளத்துல விட வந்து இங்க அவங்க கேட்டது உருளை மற்றும் கோள வடிவ தாங்கிகளின் உற்பத்தி செலவு கட்டு. அப்ப நம்ம கோளத்தை கண்டு கோளத்துக்குரியது சரியா இருந்து வேற ஒரு பிரச்சனையும் இல்லைண்டா அதான் விடன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாமா இல்லையா? இங்க தந்திருக்கிற உடையில பாருங்க, 2ஆவதா இருக்கிற உடையில 1080, அடுத்ததுல 1260, 565, 565, அடுத்தது 377. இப்ப நமக்கு இதுலயும் ஒரு பிரச்சனை வரும். 565 ஒரு விடையா வந்தா நீங்க கட்டாயம் உருளைகிறது காணணும். அப்படி இல்லாட்டி உருளைகிறது என்ன செய்ய தேவையில்லை, காண தேவையில்லை. நம்ம விட கொடுக்கலாம். அப்ப இதை செய்து பார்ப்போம். அப்படி வாராண்டது. சரியா? அப்ப இது 4. இங்க பைக்கு பதிலாக எத்தனை தந்திருக்காங்க? 3 தந்திருக்காங்க. பை சமன் 3. ஆரை 3 வர்க்கம். அப்ப 3 9, 9 3 27, 27 தர 4 108. அப்ப இதுக்கான செலவு என்ன வரும்? செலவு 108 10. இது 108 எஸ்ஐல கொடுக்கறா என்ன கொடுக்கணும்? இதுக்கு நீங்க அலகு கொடுக்கணும். என்ன அலகு? சதுர அலகுகள். இங்க அலகு என்று தந்தா அல்லது தரலாட்டியும் நீங்க பரப்பளவு சொல்லக்குள்ள என்ன கொடுக்கணும்? சதுர அலகுகள் என்றது கொடுக்கணும். சரியா? பரப்பளவுண்டா சதுர அலகு, கனவளவுண்டா கன அலகுகள் என்றது கொடுக்கணும். சரியா? அப்ப இத 10ஆல பெருக்கணமாக இருந்தா என்ன வருவ? 1080 ரூபாய். அப்ப இதுல பாருங்க, முதலாவது விடையில உருளைக்கு தந்த கோளத்துக்கு தந்திருக்கிறது 1080 தானே. அப்ப உருளையில என்ன வரிக்கணும்? 1260 ரூபாயாக இருக்கும். வேற விட நமக்கு இல்ல. முதலாவது விட என்ன செய்யலாம்? விட நம்ம செய்துட்டு போகலாம். வேற விட ஒண்ணு வராதுதானே. ஒருவேளை டவுட் இருந்தா நம்ம பிராக்டிஸ்க்காக செய்யறோடைய செய்து பார்ப்போம். ஆனா நீங்க எஸ்ஐல அந்த எம்சிக்யூல அங்க டைம் வேஸ்ட் ஆக தேவையில்லை. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் போதும். ஆனா இப்ப இதை காண என்ன செய்யணும்? இந்த எச்ச காணும். எச்ச எப்படி இதுல காணலாம்? அதுல முதலாவது ஒரு வசனம் சொல்லிருக்காங்க பாருங்க.
குறிப்பிட்ட கனவளவுடைய நீர்த்தாங்கியை வடிவமைக்க. அப்ப ரெண்டு பேர கனவளவும் என்ன? சமன். அப்ப இங்க உருளையில கனவளவும் கோலத்துல கனவளவும் சமன் எடுத்து செக் ஆகணும். அப்ப உருளையில கனவளவுக்கு என்ன சமன்பாடு? பை ஆர் வர்க்கம் h என்ன அடிப்பரப்பு தர செங்குத்திய சமன். கோலத்துல கனவளவுக்கு 4/3 பை ஆர் கன. ரெண்டு பேர கனவளவும் சமன். இப்ப இதுல பொதுவான விஷயங்களை வெட்டி விட்டுரு. எது பொது? ரெண்டுலையும் பை இருக்கு, பை போயிடும். இங்கேயும் 3 அலகு ஆரை தான், இங்கேயும் 3 அலகு ஆரை தான். அப்ப இதுல ஒரு ஆர் வர்க்கம், இதுல ஒரு ஆர் வர்க்கம் போயிடும். அப்ப h சமன் 4. 6க்கு பதிலா எத்தனை போட போறோம்? கீழே 3, 6க்கு பதிலா எத்தனை? 3. அப்ப இந்த 3 போனா h சமன் எத்தனை வரும்? 4 அலகுகள். அப்ப இவர் நம்ம கண்டுபிடிச்சிட்ட எத்தனை? 4 அலகு. இதுக்கு பிறகுதான் நீங்க பரப்பளவு என்ன செய்யணும் காணும். அப்ப இதுக்கெல்லாம் டைம் போகுமா இல்லையா? டைம் போகும். அப்ப இதுக்கு பிறகு பரப்பளவு காணும். 2 பைக்கு பதிலா 3 ஆர். இவர் ஆர் எத்தனை? 3 வர்க்கம். 2 பைக்கு பதிலா 3 ஆர் 3 h 4. அப்ப இதுல 3 9 9 3 27 27 2 54 54. இங்க 6 6 3 18 18 4 72. இத கூட்டினா 126 சதுர அலகுகள். இதுக்கு பிறகுதான் இப்ப செலவு காண வேண்டி வரும். செலவு இந்த 126 இந்த 10 ரூபாயால பெருக்குவோம். 10ஆல பெருக்குனா 1260 ரூபாய் விட வருதா இல்லையா? விட வருது. அப்ப நம்ம எம்சிக்கு வந்த வடிவா இதோட இந்த இதை மட்டும் செய்து போட்டு என்ன ஜிரிக்கலாம்? டைம் முடிஞ்சிருக்கலாம். என்ன அப்ப இதுக்கு உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேல போயிடும். அதை கண்டு எச்ச கண்டு பிறகு இதை காண்றது. ஆனா இதை காண்றதுக்கு ஒரு 30 செகண்ட் என்ன காணும். சில நேரத்தில் நமக்கு இந்த எச் காணணும்ன்ற ஐடியா வரலாட்டி இந்த கேள்வி செய்ய அவுட்டுக்கு போயிடுவோம். அப்ப அதுக்குள்ள பார்க்கணும் இந்தியாவது ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க சில இடங்கள். அப்ப அதான் நம்மளோட முக்கியமான ஐடியாவா. சரியா? எழுதி கொள்ளுங்க.